ஹாய். எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நியூஸ் பார்த்தேன். அதில் சில்வர், அதாவது வெள்ளியோட ரேட் குறைஞ்சிருக்குன்னு போட்டிருந்தாங்க. சரி என்னடான்னு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலான்ட்டு நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா, நேற்றுக்கு ரேட்டுக்கும் இன்றைக்கி ரேட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கிலோ சில்வரோட ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,05,000 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அதுவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் 3,20,000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிராம் நேற்று 405 ரூபா, இன்றைக்கி 320 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கு. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடந்தது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. எனக்கு இதை நான் பெருசாக ஃபாலோ பண்ணதே இல்லை. நானும் சாதாரணமான உங்களில் ஒருத்தன் தான், தினக்கூலி தான். ஸோ எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. இந்த டிஜிட்டலாக கோல்டு, சில்வர் இந்த மாதிரிலாம் வாங்குறவங்க ஆல்ரெடி நிறைய வாங்கியிருப்பீங்க. நேற்று கூட வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கும் வாங்குங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை விலை குறையும் போது முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பண்ணலாம். இந்த ஃபிசிக்கலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் விலை இறக்கமாக இருக்கா, இல்லை திரும்ப ஏறுமா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் நான் பார்த்ததில்ல. மேபி நடந்திருக்கலாம், எனக்கு அது தெரியாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நார்மலாக யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நியூஸும் வந்துச்சு. சரி என்னடா, நான் ஒரு 10 ரூபா, 20 ரூபா, ஒரு 50 ரூபா இதெல்லாம் கூட அதிகமாக போயிருக்கு. ஒரே நாள் 85 ரூபா, 100 ரூபா கிட்ட ஒரு கிராமுக்கு வெள்ளியில் அது ஏறுதுன்றது நான் இது நாள் வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நான் வெள்ளியோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இங்கே 300 ரூபா, 400 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ கடைசி ஒரு வருஷத்துக்கு நான் பெருசாக அதை பற்றி நான் பார்க்கல போல். ஸோ என்னை மாதிரி யாராவது தெரியாதவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க.